வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜிகளுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உடலில் உறையும் உயிரும் உயிரின் உணர்வுகளின் பிறப்பிடமான மனமும் அந்த இறைநிலையின் அம்சங்களே என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாலை உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரறிய அறிவு நிலை மாயையாகும் ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் உயிராயும் அறிவாயும் ஓங்கும் உயர் மறைபெறும் நாம் உண்மை தேர்வோம் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல விண் காற்று நெருப்பு நீர் நிலம் ஐந்தான வேறுபட்ட இயக்கங்களுக்குள் விண்தான் அனைத்திற்கும் மூலமாகும் விரைவுதான் வேறுபடும் ஒன்றுக்கொன்று விண்தான் உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விரைந்தாற்றம் உணர்ச்சி வைத்து உடற் தொடர்பால் விண் அதிர்வு ஊறு ஓசை வெளிச்சம் ஒளி சுவை மனம் இவைகளாக மலர்வதாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. உயிரை பற்றி நாம தெரிந்து கொள்வாங்க. இறைநிலை அது தன்னிருக்க சூழ்ந்தளிக்கும் ஆற்றலால உருவான இறை துகள்களால உருவாக்கப்பட்ட பெரியக்கு மண்டலம் விண். அதற்கு அடுத்ததாக பரிணாம 2 விண் கூட்டங்கள் இணைந்த காற்று, 3 விண் கூட்டங்கள் இணைந்த நெருப்பு, 4 விண் கூட்டங்கள் இணைந்த நீர், 5 விண் கூட்டங்கள் இணைந்த மண் பாறை. அந்த பாறை இடுக்குகள்ல இருந்துதான் முதல்ல அந்த புள்ளினம் தோன்றியது. சாமி இறைநிலை பவத்துல சொல்லுவாங்க, பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்த மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது. இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும். இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று சாமிஜி நமக்கு இறைநிலை தவத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாறைகள்ல அந்த விண்துகள் சுழற்சியில அந்த வேறறிவு தாவரம் தோன்றுது. அந்த தாவரத்திலிருந்து அடுத்த பரிணாமமான புழு, எறும்பு, பாம்பு, அதே போல உணர்வு கொண்ட விலங்குகள். பரிணாமத்துல விலங்கின வித்திலிருந்து தோன்றியவன் தான் மனிதன். உதாரணத்துக்கு நல்ல முளைக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு தாவரத்தை ஆடி மாதம் கிராமங்கள் எல்லாம் விதைப்பாங்க. அப்போ வயதான பெரியவங்க எல்லாம் எல்லா விதைகளையும் அந்த மண் பாண்டங்கள்ல பாதுகாத்து வைத்திருந்து எல்லாருக்கும் விதைகளை கொடுப்பாங்க. அந்த விதைகள் ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது அப்படியே வைக்கும்போது இந்த பச்சைத்தன்மையோட இருக்கக்கூடிய அந்த விதைகளானது அடுத்தடுத்த 3 மாதங்கள்ல அதுல பாத்தீங்கன்னா கூடு வச்சு அந்த தாவரத்துல புழு வரும். அந்த புழுவை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல 3 உணர்வு கொண்ட அந்த எறும்பு போன்ற ஜீவராசியான வண்டுகள் தோன்றும். அதன் பிறகு நாக்காம்பூச்சி மாதிரி பாம்பினுடைய அந்த 4 தன்மை உள்ள உணர்வு கொண்ட அந்த உயிரினம் தோன்றும். அடுத்தது பறக்கக்கூடிய தன்மை உள்ள உணர்வு கொண்ட வண்டுகள் தோன்றும். அப்போ இந்த நிலையில படிப்படியா இந்த 5 மாற்றங்கள் ஏற்பட்டு தாவரங்களாக தொடு உணர்வோடு, அடுத்த சுவையுணர்வு சேர்ந்த புழுவாக, அதற்கு அடுத்த பரிணாமமான எறும்பு வாசனை உணர்வு சேர்ந்த எறும்பாக, பாம்பாக, அதற்கப்புறம் விலங்குகளாக உணர்வு கொண்ட ஜீவராசிகளாக இந்த பூமியில உற்பத்தி ஆகுது. 6வது அறிவு பெற்ற மனிதன் மனம் என்ற அந்த 6வது அறிவை பெற்று வந்திருக்கிறோம். தொடர்ந்து வந்த அந்த பல்கோடி பிறவிகள்ல வந்த அனைத்து பதிவுகளும் நம்ம மனிதனுடைய ஜெனட்டிக்ல பதிந்திருக்கிறது. அந்த அடிமனம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அந்த கருமையத்துல மூலாதாரத்துல பதிந்திருக்கிறது. இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில நாம பிறப்பெடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் மனவடக்களை பயின்றே மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி
இறைவனாக நாம் மாறி நின்று வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.